Hello everyone, welcome to Fashion Dreams. இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு லெஹங்கா சோலிஸ் செட்டு செஞ்சோம். அதோட பார்ட் 2 இது. லெஹங்கா நம்ம தைச்சிட்டோம். இப்போ வந்து சோலி வந்து ரொம்ப சிம்பிள் வேலை எப்படி தைக்கலாம் சொல்லி ஈஸி, நீங்களே தைச்சிடலாம். ஒரு ப்ளவுஸ் தைக்க தெரியாதவங்க கூட செஞ்சிடலாம். நான் இது அளவு ப்ளவுஸ் இதுதான் எடுத்திருக்கேன். அளவு ப்ளவுஸ் ஹைட் பார்த்தோம்னா 13 சென்டிமீட்டர் வருது. 13 சென்டிமீட்டர் பேக் ஹைட்டு. விட்த்து வந்து 34 செஸ்ட் வருது. ஸோ இது வச்சு நான் இப்போ அளவு போட போகிறேன். ஹைட்டு 13 இன்ச்சு. ஹைட் நம்ம வந்து ஹைட்டு 13 இன்ச் எடுத்துக்கிறோம். ப்ளஸ் ஒரு ஹாஃப் இன்ச் ஏன் எடுத்துக்கிறோம்னா தனியாக பட்டி வந்து தனியாக செய்ய போகிறோம். அதுக்காக ஹைட் 13 இன்ச்சு ப்ளஸ் ஹாஃப் இன்ச்சு மேலே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நேராக வந்து கோடு போட்டுக்கோங்க. அப்புறம் இது வந்து ஷோல்டர் 6 இன்ச்சு. ஷோல்டர் டவுன் வந்து 5.5 எடுத்துக்கிறேன். ஏன்னா ஹாஃப் இன்ச் மேலே கட் ஆகும் உங்களுக்கு ஷோல்டர் ஸ்லோப்புக்கு. இப்படி நேராக ஒரு கோடு போட்டுக்கோங்க. நான் வந்து சார்ட்டில் செய்கிறேன், அப்போ தான் வெட்டி நீங்கள் இது பண்ண முடியும். இப்போ செஸ்ட்டு வந்து 34/4 35 ஆகுது. அப்போ இப்போ வந்து ஒரு எக்ஸ்ட்ரா நான் 9 இன்ச் எடுத்திருக்கேன். செஸ்ட்டு டிவைடட் பை 4 9 இன்ச் எடுத்திருக்கேன். ஷோல்டர் வந்து 2.25 எடுத்திருக்கேன். நெக்கு 2.25 எடுத்திருக்கேன். நெக் டவுன் வந்து 3.5 எடுத்திருக்கேன். இது வந்து பேக்கு. இப்போ என்ன பண்ணணும்னா இங்கே ஆர்ம் ஹோல் இது பண்ணிங்க, நெக்கு பண்ணிக்கோங்க. இந்த ஆர்ம் ஹோலுக்கு சென்டரில் ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஆர்ம் ஹோல் சென்டர் மார்க் பண்ணியிருக்கேன். இது பாருங்கள், கொஞ்சம் கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த பாயிண்ட் கிட்டேயே வந்துடும். உங்களுக்கு எந்த கோடு போட்டிருக்கோம்ல ஜாயிண்டாக அந்த பாயிண்ட் கிட்டே வரும். அப்புறம் நீங்கள் வந்து கீழே உள்ள ஹைட்டு, பட்டி ஹைட்டு நான் பார்த்தேன். பட்டி ஹைட் வந்து உங்களுக்கு 6.5 வருது. ப்ளஸ் 7 இன்ச் கீழே வந்து ஹாஃப் இன்ச் நம்ம தைக்க கொடுத்துருக்கோம் இல்லையா, அது போக நீங்கள் எடுத்தீங்கன்னா இப்போ வந்து 6.5 ப்ளஸ் 1 இன்ச் 7 இன்ச் எடுத்துக்கிறேன். 7 இன்ச் நான் ஒரு பாயிண்ட் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கேருந்து மார்க் பண்ணி இங்கேருந்து ஒரு 3.5 இங்கே எடுத்துக்கிறேன். இங்கே 3.5 எடுத்துகிட்டு ஒரு நீட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. கோடு வரைஞ்சிட்ட அப்புறம் மேலே வந்து ஒரு ஹாஃப் இன்ச் ஸ்லோப் ஷோல்டர் சைடில் வச்சு கட் பண்ணிக்கோங்க ஸ்லோப்பு. இப்போ எப்படி கட்டிங் பண்ணணும்னா ஒரு ஹாஃப் இன்ச் தைக்கிறதுக்காக விட்டு ஃபுல்லாக கட் பண்ணி அவுட்லைன் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சார்ட் அப்படியே இன்னொரு சார்ட் மேலே வச்சு அதுக்கப்புறம் நெக்கு வந்து நான் 4 இன்ச் போட்டிருக்கேன். நான் வந்து நெக் டவுன் இன்னும் கொஞ்சம் டவுனாக இருக்கணும் ஃப்ரண்ட் நெக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் டவுன் 5 இன்ச் இறக்கத்துக்கு நான் வந்து கோடு போட்டு நெக்கு ரவுண்ட் நெக்கே வச்சிடுறேன். இப்போ கைக்கு வந்து என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் வந்து கை இது நம்ம பேக் தான் இங்கே சார்ட் எடுத்துருக்கோம். நம்ம இப்போ செய்ய போகிறது ஃப்ரண்ட் செய்யும் போது என்ன பண்ணுவோம், ஒரு கைக்கு இங்கே ஸ்ட்ரைட்டாக வர்றது வந்து சைடாக ஒரு ஹாஃப் இன்ச் உள்ள சைடாக ஸ்லோப் வரைஞ்சிக்கணும். அதுக்கப்புறம் கீழே உள்ள லைனை ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெட்டணும். இந்த பாருங்கள், சீம் அலவன்ஸ் இங்கே கொடுத்தாச்சு. அதனால் நீங்கள் வந்து சீம் அலவன்ஸ் இங்கே தனியாக கொடுக்காதீங்க. இப்போ இங்கே வச்சு அது மேலேயே வரைஞ்சிக்கிட்டேன். கையை வந்து ஃபர்ஸ்ட் அதுக்கு மேலேயே வரைஞ்சிருங்க. லைட்டாக வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அது திருப்பியும் நீங்கள் வந்து கொஞ்சம் எப்படி சைடு பண்ணணுன்றது காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் லைட்டாக மட்டும் வரைஞ்சிக்கிறேன். மற்ற எந்த ஒரு மெஷர்மெண்ட்டையும் நீங்கள் இப்போதைக்கு மாற்றாதீங்க. நெக்கு கூட அதே இருக்கட்டும். அதுக்கு அடுத்தது தான் அதோட டெப்த்து வந்து இன்னும் கொஞ்சம் குறைக்கலாம். இப்போ இது நார்மல். இப்போ இதே வந்து இது பாருங்கள், நார்மல் கையிலேருந்து இங்கே நான் கோடு போட்டிருக்கேன் பாருங்கள். இதுதான் வந்து ஸ்லாண்டிங்காக உள்ள ஹாஃப் இன்ச்சுக்கு நான் ஸ்லாண்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்லாண்ட் பண்ணது தான் இங்கே வந்து இப்போ உங்களுக்கு ஃப்ரண்ட் கையாக வரும். ஃப்ரண்ட் கை எப்பவும் கொஞ்சம் உள்ளே கட் பண்ணணும். இந்த பாருங்கள், இப்போ இங்கேருந்து இந்த லைன்லேருந்து வாங்க. இந்த லைன்லேருந்து ஆரம்பித்து இந்த கட்டு வரும்போது நீங்கள் ஸ்லாண்ட் பண்ணணும். இந்த கட்டு வரும்போது இங்கே அப்படியே கர்வ் பண்ணி ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுதான் உங்களோட உள்ள கை. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இங்கே ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா. இப்போ பாருங்கள், இங்கேருந்து எங்கே அளவு இருக்குது, சிம்பிளாக சொல்கிறேன். இங்கேருந்து இங்கே அளவு எடுத்துக்கோங்க. இப்போ இங்கே சென்டரில் கிட்டத்தட்ட உங்களுக்கு இங்கே வரும். சென்டரில் நீங்கள் வந்து டாப் பிடிக்கிற இடத்துல வரும். என்ன அது கூட உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் ப்ளவுஸ் டாட் எங்கே பிடிச்சிருக்காங்கன்னு பாருங்கள். அந்த அளவு வச்சுக்கோங்க. அந்த அளவு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க.
இப்போ இந்த மார்க்கிங் வேண்டாம் சொல்லிட்டேன். இப்போ இதில் வந்து இது கட் பண்ணிக்கணும். இந்த ஷேப்புக்கு கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்னென்னா இதோட சென்டர் நீங்கள் வந்து பட்டி வேணால் ப்ளவுஸ் பட்டி எடுத்துக்கோங்க. இங்கேருந்து அளந்து பாருங்கள். இங்கேருந்து அளவு எடுத்து இங்கே வரைக்கும் கொண்டு வாங்க. இங்கே அந்த பட்டி எங்கே பிடிச்சிக்கோமோ அங்கே வரைக்கும் பார்த்தோம்னா இங்கே வருது உங்களுக்கு டார்ட். அந்த டார்ட் இதில் வந்து பாயிண்ட் வச்சுக்கோங்க. பாயிண்ட் வச்சுட்டு இங்கே ஒரு பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் 3.5 இன்ச் இந்த பட்டியிலேருந்து ஹூக் பட்டியிலேருந்து 3.5 இன்ச் அளவு எடுத்து ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. இங்கேருந்து கீழேருந்து 7 இன்ச், ஏன்னா 6.5 ப்ளஸ் 1/2 இன்ச் நம்ம விட்டுருக்கோம். ஜாயின் பண்ணால் 7 இன்ச் வந்து ஒரு கோடு போட்டுக்கோங்க. ஸோ இங்கே 3.5, இங்கே வந்து 7 இன்ச் அந்த கோடு போட்டுட்டு இந்த பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணுங்கள். இப்போ இங்கே இந்த பக்கம் 1/2 இன்ச்சு, அந்த பக்கம் 1/2 இன்ச்சுக்கு ஒரு கோடு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து 1 இன்ச் இந்த சைடு, 1 இன்ச் இந்த சைடு பாயிண்ட் எடுத்துக்கோங்க. கீழேருந்து மேலே வந்து ஒரு 2 இன்ச் வரைக்கும் ஸ்ட்ரெயிட் லைன் தான் வரணும். ஸ்ட்ரெயிட் லைன் வச்சுக்கோங்க. ஒரு இங்கேருந்து ஒரு 2 இன்ச் வரைக்கும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக இது பண்ணிக்கப்போம். அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம எடுத்துக்க போகிற பாயிண்ட் வந்து கட் பண்ண போகிறது இங்கேருந்து தான். இந்த சென்டர் வந்து இந்த லைன் நமக்கு தேவையில்லை. ஸோ இங்கேருந்து கட் பண்ணி இங்கே குடஞ்சி இங்கே ஜாயின் பண்ணணும். வந்து ஒரு கர்வாக வரணும். நான் ஷேப் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்போ வந்து தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது பாருங்கள், தனியாக கட் பண்ணுறதுக்கு காட்டுறேன். கை கட் பண்ணிக்கோங்க. நெக் வந்து 5 இன்ச் டெப்த்து. இப்போ இது 1/4 இன்ச் நம்ம விட்டு தான் நம்ம இது பண்ணியிருக்கோம். இது வந்து நோண்டாதீங்க, இது ஃபுல்லாகவே வந்து மார்க் பீஸ் தான் சீம் அலவன்ஸோட, அதனால அது தேவையில்லை. இப்போ இங்கே வந்து நெக்கோட இது 5 இன்ச்சு ப்ளஸ் 1/4 இன்ச் மேலே தூக்கியிருக்கேன். அதோட சேர்த்து கட் பண்ணிக்கோங்க. இதை இதோட ஜாயின் பண்ணிடுங்க. இங்கே ஜாயின் பண்ணிடுங்க, ஏன்னா அது சீம் அலவன்ஸ் விட்டு தான் நம்ம கட் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு ப்ளவுஸ்லேருந்து, ஃபஸ்ட் கட்டிங்லேருந்து. பாருங்க, இது உங்கள் சைட் பீஸு, இது உங்கள் ஃப்ரண்ட் பீஸு. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, இது வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் கட்டிங், இது பேக் கட்டிங். பேக் கட்டிங் போட்டு இப்போ லைனிங்கும் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ மெயின் பீஸ்லேயும் நீங்கள் இது வச்சு எப்படி கட் பண்ணணும் காட்டுறேன். ஃபஸ்ட் மெயின் பீஸ் எடுத்துப்போம், அப்புறம் லைனிங் தனித்தனியாக செய்யுங்க, அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் குழம்பாமல் இருக்கும். பேக் பீஸ் துணி எடுத்துக்கோங்க, 2 ஃபோல்ட் துணி ப்ளஸ் இங்கே வந்து ஒரு 1/2 இன்ச் இந்த பக்கம் தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச் இந்த பக்கம் தள்ளி வந்து பீஸ் மார்க் பண்ணிக்கிறீங்க. நான் மார்க் பண்ணி எடுத்துருக்கேன், கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பக்கம் 1/2 இன்ச் பேக் ஹூக் தான் நம்ம வைக்க போகிறோம். ஸோ இங்கே 1/2 இன்ச் நான் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். பேக் ஹூக் இருக்கிறனால பேக் சைடு வந்து 1/2 இன்ச் இந்த பக்கம் விட்டு நம்ம வெட்டியிருக்கோம், இந்த சைடு விட்டு சைடு. இப்போ வந்து இந்த ஃப்ரண்ட் பீஸை வந்து அப்படியே வச்சு, ஃப்ரண்ட் பீஸ் இது வந்து 2 ஃபோல்டு 2 பீஸ் வேணும். இதில் ஃப்ரண்ட் பீஸ் அப்படியே வைங்க, வச்சு மார்க் பண்ணி கட் பண்ணுங்கள். மார்க் பண்ணும்போது இதெல்லாம் அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் எந்த சேஞ்சும் இல்லை. இந்த பக்கம் வந்து நம்ம தைக்க போகிறோம். நம்ம தைக்கிறதுக்காக இங்கே வந்து 1/2 இன்ச் தள்ளி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச் தள்ளி மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இந்த பீஸ் வந்து செஸ்ட் பீஸ் 2 மார்க் பண்ணுறோம் பாருங்க. இப்போ செஸ்ட் பீஸு துணியை 2ஆக மடிச்சுக்கோங்க. செஸ்ட் பீஸுக்கு அப்படியே வைங்க. சைடெல்லாம் எந்த சேஞ்சும் இல்லை. இங்கே தான் வந்து உங்கள் செஸ்ட் சைடில் நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக 1/2 இன்ச் தள்ளி தான் மார்க் பண்ணிக்கணும். 1/2 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க.
இது மட்டும் 1/2 இன்ச் தள்ளி மார்க் பண்ணணும். இது எல்லாம் எக்ஸாக்டாக வெட்டணும். பீஸ் பாருங்கள், 2ஆக மடித்து கரெக்டாக இப்போ 2ஆக மடித்து வெட்டினால இந்த பக்கம் ராங் பீஸ், ராங் சைடு வந்து இந்த சைடு கரெக்டாக ராங் சைடு வச்சுக்கணும். அது வச்சு தான் மடிச்சிருக்கோம். அப்போது இந்த பக்கம் ஃப்ரண்ட் சைடும் இப்படி வந்துடுச்சு பாருங்கள். ஸ்லீவுக்கு வந்து அதே மாதிரி சார்ட்டில் கட் பண்ணிக்கோங்க. கீழே வந்து தைக்கிறதுக்கு 1/2 இன்ச் விட்டுருக்கேன். அப்புறம் 1 இன்ச் நான் இறக்கமாக பெருசாக்குறேன் கையை. அப்புறம் இந்த மார்க் பண்ணதுலேருந்து மேலே வரைக்கும் நீட்டுட்டு ஸ்லீவ் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அந்த மார்க்கிங் வரைக்கும் இது பண்ணிக்கோங்க. இது அப்படியே பிடிச்சிக்கோங்க. இந்த 1 இன்ச்சுக்கு வந்து ஒரு கோடு போட்டுக்கிட்டாலும் சரி, இந்த கோடு அந்த லைன் வந்து கரெக்டாக இருக்கணும். லைன் கரெக்டாக வச்சு இப்படி டைட்டாக பிடிங்க. இந்த கோடும் இந்த சைடு கோடும் கரெக்டாக இருக்கணும். கரெக்டாக இழுத்து பிடிச்சிட்டு சைடில் என்ன அளவு வருதோ அங்கே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஜாயின் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் பாருங்கள், மேலே எப்படி ஸ்லோப்பாக வரணும். உங்களுக்கு ஸ்லோப்பாக வர்றது அந்த பாயிண்ட் வரைக்கும் தான் நம்ம மார்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் இங்கே ஒரு கோடு போட்டிருக்கேன். 1 இன்ச்சுக்கு வந்து ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. 1 இன்ச் நம்ம எக்ஸ்ட்ரா கை ஷோல்டருக்கு செஸ்ட்டுக்கெலாம் விட்டுருக்கோம், உங்களுக்கு தெரியும். அதனால 1 இன்ச் நம்ம எக்ஸ்ட்ரா பண்ணுறோம். இங்கேயும் 1 இன்ச் வந்து இந்த பாயிண்ட்லேருந்து எக்ஸ்ட்ரா பண்ணுங்கள். எக்ஸ்ட்ராவாக ஒரு கோடு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. இப்போ இது மார்க் பண்ண உங்களுக்கு தெரியல அப்படின்னா இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டுட்டு சென்டரில் ஒரு 1/2 இன்ச் மேலே தள்ளி பாயிண்ட் வச்சிங்கன்னா அப்படியே மேலே லைட்டாக கர்வ் பண்ணாலே உங்களுக்கு ஷேப் வந்துடும். அப்படி மேலே ஏற்றி மேடாக்குனா உங்களுக்கு ஷேப் வந்துடும். ஸோ இதெல்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வெட்டி எடுத்துக்கிட்டு அதே மாதிரியே மெயின் பீஸ்லேயும் லைனிங் பீஸ்லேயும் கட் பண்ணி வச்சுக்கணும். இதை வெட்டிக்கிறோம். இது வந்து மெயின் பீஸில் நம்ம துணியில் வைக்கும் போது மட்டும்தான் இதை வச்சுட்டு ஃப்ரண்ட் ஹேண்டுக்கு கொஞ்சம் கர்வ் ஃப்ரண்ட்டில் கொடுக்க போகிறோம். இப்போ இந்த ஒரு சார்ட் உங்களுக்கு போதும். துணியில் வெட்டும் போது நான் அந்த ஃப்ரண்ட்டோட மாடுலேஷன் காட்டுறேன். சீம் அலவன்ஸ், அதாவது தைக்கிறதுக்கு அரேஞ்ச் நான் விடலை, துணியில் வைக்கும் போது விட்டுக்கிறேன். கையுக்கு வந்து இந்த அளவு இருக்கியா, விட்த் அளவுக்கு, அதாவது இதோட சேர்த்து விட்த் அளவுக்கு 4 மடங்குக்கு துணி மடிச்சுக்கோங்க. 4 துணி எக்ஸாக்டாக வச்சு 2 மடிப்பு இங்கே இருக்குது. 2 மடிப்பாக நான் மடிச்சிருக்கேன், பார்த்துக்கோங்க. இங்கே இது அதாவது 2 ஃபோல்டு இருக்குது, ஃபுல் ஃபோல்டு. இப்போ இது வச்சு இங்கே சீம் அலவன்ஸ்க்கு 1/2 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கிட்டு வெட்டுங்க. ஹேண்ட் வெட்டிட்ட அப்புறம் சென்டரில் ஒரு டாக்கா கொடுத்துக்கோங்க, அதாவது ஒரு ஸ்லிட் சின்ன கட்டு. அங்கேருந்து சைடு ஃப்ரண்ட் ஹேண்ட் வந்து ஷேப் நான் இப்போ கொடுக்கல, லைனிங்கோட